Minasan konnichiwa. So in this video, you're going to see an N4 listening question paper. Same like N5, N4 லையுமே 4 mondais இருக்கும். ஒரு mondai start பண்றதுக்கு முன்னாடி just ஒரு guidelines கொடுத்திருப்பாங்க. So அவங்க கொடுத்திருக்க guideline அவங்க read out பண்ணி காமிப்பாங்க. Listen பண்ணுங்க. それから話を聞いて、問題用紙の1から4の中から、just கொடுத்திருக்க ஸ்கிரிப்டை ரீட் அவுட் பண்ணி காமிப்பாங்க. நான் சொல்ற இந்த வேர்ட்ஸை நோட் பண்ணுங்க. ரென்ஷூ ஷிமாஷூ, RENSHUU means practice. Next, rei, REI, rei means example. So இந்த எக்ஸாம்பிள் கண்டென்ட்ல ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கொஸ்டினுக்கான ஆன்சரும் சொல்லிட்டு அதோட எக்ஸ்பிளனேஷனும் கொடுப்பாங்க. So till this time you just have to listen. ஹஜ்மே மாசன் சொல்றதுக்கு அப்புறம் தான் you have to start your test. ஹஜ்மே மாஸ் என்ற வேர்டை நோட் பண்ணுங்க. HAJIMEMASU, which means you can start. Okay? 本でいいの？あれ？回答1番 Okay. So 1番அப்படின்னா first question. Start பண்றதுக்கு முன்னாடி தேவா ஹஜ்மே மாசன் சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்க. はこのように書きます。では、始めます。Hope it is clear. So தேவா ஹஜ்மே மாஸ் 4 mondais முன்னாடியும் சொல்லுவாங்க. Then you can start your test. 1番携帯電話で、mobile phoneல女の人と男の人が話しています。man women பேசிட்டு இருக்காங்க. 女の人は、これから男の人とどこで会いますか？ அந்த women அந்த man எங்க மீட் பண்றாங்க? அந்த place நம்ம ஃபைண்ட் பண்ணணும். もしもし、今、バス停に着きました。ஹலோ, இப்பதான் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆனேன். 遅くなってすみません。 ரொம்ப லேட் ஆனதுனால ஐ எம் சாரி. 山田さん、今、どこにいますか？ யமதா சான் இப்ப எங்க இருக்கீங்க? 僕は映画館の近くの喫茶店 நான் தியேட்டருக்கு பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்ல でコーヒーを飲んでいます。隣に本屋があるからすぐわかりますよ。 காஃபி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஆஃப் தி புக் ஷாப். ஸோ இந்த புக் ஷாப் ஜஸ்ட் ஒரு லேண்ட்மார்க். சுகு வக்கரி மாசியோ, உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. わかりました。すぐ行きます。 ஸோ இவங்களும் அண்டர்ஸ்டுடன்ட் சொல்லிட்டு இந்த பிளேஸ்க்கு போறாங்க. ஸோ இந்த மேன் இருக்கிற பிளேஸ் காஃபி ஷாப். அதோட லேண்ட்மார்க் தான் இஸ் புக் ஷாப். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. 日本語学校で、 ஜப்பான் ஸ்கூல்ல 先生が話しています。 டீச்சர் பேசிட்டு இருக்காங்க. 学生は明日、何を持ってこなければなりませんか？ ஸ்டூடெண்ட்ஸ் டுமாரோ எதெல்லாம் மஸ்ட் பிரிங்? 明日のクラスで日本の料理を作ります。 நாளைக்கு கிளாஸ்ல ஜப்பான் குக்கிங்க நம்ம பண்ண போறோம். 料理に使う肉や魚などは学校で用意します。 குக்கிங்க்கு யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் சக்கானா ஃபிஷ் அண்ட் நிக்கு மீட் இது எல்லாமே ஸ்கூல்லே ப்ரிப்பேர் பண்ணலாம். お茶も用意します。 டீ ஆல்சோ ஸ்கூல்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். 箸やお皿などは学校のものを使います。 ஹஷினா சாப்ஸ்டிக்ஸ். ஸோ இந்த ஹஷி அண்ட் ஒசாரானா பிளேட்ஸ். இது ரெண்டுமே ஸ்கூல்ல இருக்க திங்ஸை யூஸ் பண்ணலாம். 手を洗うことが多いので、 ஹேண்ட் வாஷ் மெனி டைம்ஸ் நம்ம பண்ணுவோம். அதனால タオルを忘れないでください。 டவல் எடுத்துட்டு வர மறந்துடாதீங்க ப்ளீஸ். 明日は日本語の授業はないので、 நாளைக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட கிளாஸ் இல்லாததுனால テキストは持ってこなくてもいいですよ。 need not to bring your textbooks. Yes. So correct option is option 3, double. 3番うちで、女の人と男の人が話しています。 So வீட்ல ஒரு man and woman பேசிட்டு இருக்காங்க. 男の人は、この後、どこへ行きますか？
இந்த மேன் இதுக்கப்புறம் எந்த பிளேஸ்க்கு போகணும்? ちょっとコンビニに行って人参を買ってきてくれない？ கொஞ்சம் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு கேரட்ஸ் வாங்கிட்டு வரீங்களா? うん、いいよ。எஸ். でも、コンビニよりスーパーの方が近くない？ பட் கொன்பினியை விட சூப்பர் மார்க்கெட் நியர்பையா இருக்காதா? ああ、スーパーは今日は休み。சூப்பர் மார்க்கெட் இன்னைக்கு ஹாலிடே. そうか。あ、近所の八百屋はどう？ ஸோ நியர்பை இருக்க யோயா, யா இஸ் a suffix for shop. அந்த ஷாப் எப்படின்னு கேக்குறாங்க. あそこは先月店を辞めたんだよ。 அந்த பிளேஸ் வந்து லாஸ்ட் மந்தே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 便利だったのに残念。 Even if it is comfortable, zanen just sad feeling express பண்றாங்க. 本当はコンビニよりデパートの方が品物がいいけど、 பட் ரியலி கன்வீனியன்ஸ் ஸ்டோரை விட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருக்க கூட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ちょっと遠いから பட் ஸ்டில் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கிறதுனால 今日はいいよ。 ஸோ இன்னைக்கு கியோவா ஐயோ குட்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டான பிளேசஸ் கொன்பினி. பிகாஸ் இந்த செகண்ட் ஆப்ஷன்ல இருக்க சூப்பர் மார்க்கெட் இஸ் ஹாலிடே அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ல இருக்க யாயோ ஷாப் வந்து லாஸ்ட் மந்தே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்க இந்த டெபாத்தோ வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ 3 ஆப்ஷன்ஸுமே நெகட்டிவா சொன்னதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொன்வினிக்கு தான் இந்த மேன் போறாங்க. そっか。じゃあ、行ってくる。 ஓகே, ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க நான் போயிட்டு வரேன். ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட்.4番。教室で先生が話しています。 கிளாஸ் ரூம்ல டீச்சர் பேசிட்டு இருக்காங்க. 学生は何時までに教室に来なければなりませんか？ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்த டைம்குள்ள have to assemble in the class? 皆さん、今日は午後美術館へ行って、 Everyone please listen. இன்னைக்கு நம்ம பிஜுட்ஸ்கானுக்கு போறோம். கோன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஈவினிங் நம்ம பிஜுட்ஸ்கான் போறோம். 日本の古い絵を見ます。 ஸோ பிஜுட்ஸ்கான் மீன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் மியூசியம். ஸோ அங்க போயிட்டு நிஹோன் நோ ஃபுருய் ஏ, ஸோ ஜப்பானுடைய ஓல்டு போட்டோஸ். 1時にここを出る予定ですから、 1 o'clock போறதா ஒரு பிளான் இருக்கு. 5分前にこの教室に集まってください。 ஸோ ஒரு 5 minutes முன்னாடி if you all assemble to be goodன்றாங்க. அண்ட் ப்ளீஸ் இந்த கண்டென்ட் ஆட் பண்ணி ஹம்பிளா சொல்றாங்க. みんな集まったらすぐ出ます。 ஸோ இஃப் எல்லாருமே அசம்பிள் ஆயிட்டீங்கன்னா இமீடியட்டா கிளம்பிடலாம். ここから美術館まで歩いて10分ぐらいです。 ஸோ இந்த பிளேஸ்ல இருந்து பிஜுட்ஸ்கான் வரைக்கும் நம்ம வாக் பண்ணி போனா it will take 10 minutes. じゃあ、今から昼休みです。 So now we will take a lunch break. So students வந்து have to assemble 5 minutes before. So 1 o'clock-க்கு 5 minutes before is 12:55. So first option தான் correct. 大学のクラブで女の学生と男の学生が話しています。 யூனிவர்சிட்டியோட கிளப்ல ஒரு பாய் ஸ்டூடெண்ட்டோ ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்டோ பேசிட்டு இருக்காங்க. 女の学生は水を何本準備しなければなりませんか？ So அந்த கேர்ள் ஸ்டூடெண்ட் வந்து how many water bottles வந்து ரெடி பண்ணணும். இங்க யூஸ் பண்ணி இருக்கிற சஃபிக்ஸ் வந்து bon, which means bottles ஓட சஃபிக்ஸ். இங்க வாட்டர் மென்ஷன் பண்ணிருந்தால we can connect and say it as water bottles. 先輩、明日、桜大学と試合ですね。 சீனியர், நாளைக்கு சக்குரா யூனிவர்சிட்டியோட மேட்ச் இருக்குல்ல, 準備を手伝います。 ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். ありがとう。じゃあ、水を買っておいてくれる？ Thank you so much. So water bottles ரெடி பண்றீங்களா? はい。私たちのクラブは5人ですから、水も5本ですね。 Yes, sure. எங்களுடைய கிளப்ல இருந்து 5 பேர் வராங்க. So 5 water bottles ஓகேவா? 先生と手伝いに来る人もいるから10 Sensei and help பண்றதுக்கு person வரதுனால 本だね。 10 means
10 சொல்றாங்க. So 10 bottles ரெடி பண்ண சொல்றாங்க. はい。あ、そうだ。சோதான்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்றாங்க.明日の会場は僕たちの大学だから、桜大学の人たちの水も僕たちが準備するんだよ。ஸோ நாளைக்கோட மேட்ச்க்கு எங்களுடைய கிளப்ல இருந்தும் வருவாங்க. ஸோ சக்குரா யூனிவர்சிட்டிக்கும் சேர்த்து நீங்க பாட்டில்ஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க.そうですか。じゃあ、桜大学の人の水も10本買っておいてくれる？சக்குரா யூனிவர்சிட்டியில இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 பாட்டில்ஸை நீங்க ரெடி பண்ணணும். ஆல்ரெடி ஒரு 10 சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஆட் ஆன். ஸோ 10 plus 10 is 20. はい。ஸோ டோட்டலா 20 பாட்டில்ஸ் அந்த கேர்ள் ஸ்டூடெண்ட் ரெடி பண்ணணும். ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர்.6番。大学で女の先生と男の学生が話しています。ஸோ ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு விமன் டீச்சரும் ஒரு பாய் ஸ்டூடெண்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. 男の学生はこの後何をしますか？ ஸோ இந்த பாய் ஸ்டூடெண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, என்ன ஆக்ஷன் பண்றாங்க? 明日の音楽会、会場の案内は貼ってきてくれましたか？ ஸோ நாளைக்கோட எக்ஸிபிஷனுக்கு இந்த வென்யூவோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? அண்ட் அன்னைன் ஒரு வேர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் கைட். ஸோ ஒரு பிளேஸ்க்கு கைட் பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் செட் ஆகும். はい。大学の入り口から会場まで6枚くらい貼りました。தாய்கக்கு இருகுச்சி மீன்ஸ் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ்ல இருந்து வென்யூ பிளேஸ் வரைக்கும் ரொக்கு மைன்னு சொல்லியிருக்காங்க. மா இஸ் a suffix for paper. ஆப்ஷன் 1 பாருங்க. 6 பேப்பர்ஸை வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ ஆக்ஷன் 1 பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆக்ஷன் 1 கிடையாது. ありがとう。会場の準備はどうですか？ ஓகே, தேங்க்யூ. தென் மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ピアノはもう運んであります。 பியானோவை ஆல்ரெடி நான் மூவ் பண்ணி வச்சுட்டேன்.椅子も30個運びました。 சேரும் ஒரு 3 சேர்ஸ் நான் வந்து மூவ் பண்ணி வச்சுட்டேன்.そうですか。そうね。椅子はもう10個運んでおいてください。எஸ், ஓகே, ஃபைன். பட் சேர்ஸ் இன்னொரு ஒரு 10 சேர்ஸ் மூவ் பண்ணி வைங்கன்னு சொல்றாங்க. はい。それからビデオの用意も忘れないでくださいね。 அப்புறமா வீடியோவோட ப்ரிப்பரேஷன்ஸ் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. はい。それはもう準備してあります。 அதை நான் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஆக்ஷன் 1, 2 and 4 ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியாச்சு. அனதர் 10 சேர்ஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 தான் நெக்ஸ்ட் ஆக்ஷன் பண்றாங்க. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர்.7番。教室で男の学生と先生が話しています。 ஸோ கிளாஸ் ரூம்ல ஒரு பாய் ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் பேசிட்டு இருக்காங்க. 男の学生はいつ先生の部屋に行きますか？ ஸோ இந்த பாய் ஸ்டூடெண்ட் எப்போ டீச்சரோட கிளாஸ் ரூம்க்கு போறாங்க? 先生、すみません。テキストでわからないところがあります。 சென்சே, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டெக்ஸ்ட் புக்ல எனக்கு புரியாத ஒரு கண்டென்ட் இருக்கு. 今質問してもいいですか？ இப்போ நான் இந்த கொஸ்டினை கேட்கலாமா? 今から次の授業があるんです。 இப்போ எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கிறதுனால 今日の授業が全部終わるのは6時です。 ஸோ இன்னைக்கோட கிளாஸ் எனக்கு 6 PM ஃபினிஷ் ஆகும். その後はどうですか？ அதுக்கப்புறம் ஓகேவா? すみません。私、毎日6時からアルバイトがあるんです。 சாரி, நான் எவ்ரிடே 6 PM மேல பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். 今日の昼休みはいかがですか？ ஸோ இன்னைக்கோட லஞ்ச் பிரேக் ஓகேங்களா? ああ、今日の昼休みは会議があるんです。 இன்னைக்கோட லஞ்ச் பிரேக்ல மீட்டிங் இருக்கு. 明日の昼休みなら会議はありませんよ。 ஸோ நாளைக்கு லஞ்ச் பிரேக்ல மீட்டிங் இல்ல. じゃあ、明日お願いします。 எஸ், அப்ப நாளைக்கு இட் வில் பி ஃபைன். ஸோ அந்த பாய் ஸ்டூடெண்ட் டீச்சரோட கிளாஸ் ரூம்க்கு நாளைக்கு தான் போறாங்க அண்ட் லஞ்ச் பிரேக்ல தான் போறாங்க. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். では、私の部屋に来てくださいね。ஸோ
ஸோ அகைன் கன்ஃபார்ம் பண்றாங்க என்னோட ரூம்க்கு வாங்கன்னு. はい。 ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். 8番、大学で女の学生と男の学生が話しています。 யூனிவர்சிட்டியில ஒரு பாய் ஸ்டூடெண்ட்டோ கேர்ள் ஸ்டூடெண்ட்டோ பேசிட்டு இருக்காங்க. 男の学生はこの後まず何をしますか？ ஸோ இந்த பாய் ஸ்டூடெண்ட் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பண்ற ஆக்ஷன் என்னது? மஸ்ன்னு ஒரு வேர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க which means first. 楽しいパーティーだったね。 ரொம்ப என்ஜாயபிளான பார்ட்டியா இருந்துச்சுல்ல? さあ、片付けよう。 ஓகேவா, நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். テーブルはどこへ持っていく？ ஸோ டேபிள்ஸ் எங்க テーブルは、もうすぐ大学の事務所の人が片付けに来てくれるよ。 ஸோ இந்த டேபிள்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா இங்க ஆபீஸ்ல இருக்க மெம்பர்ஸே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. そう。あ、でも、テーブルの上には果物が残っているよ。 ஓகே, பட் டேபிளுக்கு மேல நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கே. そうだね。じゃあ、後でみんなで食べよう。 ஓகே, அதெல்லாம் அப்புறமா சாப்பிடலாம். 一つのお皿に入る？ தோட்ஸ் மீன்ஸ் ஒன் சிங்கிள் பீஸ் எடுத்து ஒசரா பிளேட்ல வந்து வைங்கன்னு சொல்றாங்க. 入りそう。 じゃ ஓகே, எடுத்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. あ、お願い。 எஸ் ப்ளீஸ். 事務所の人が来る前にやってね。 ஆபீஸ்ல இருக்க பீப்புள் எல்லாம் வரதுக்கு முன்னாடி. それから、ゴミだね。 கோமி தானே அப்படின்னா கோமி மீன்ஸ் டஸ்ட் ஆர் கார்பேஜ். ஸோ ரொம்ப டஸ்டா இருக்குல்லன்னு சொல்றாங்க. ゴミ袋はここにあるよ。 ஓகே, கார்பேஜ் பேக் வந்து இந்த இடத்துல இருக்கு. 私は、テーブルの上の食べ物のゴミを捨てるから、果物を片付けたら、下、 நான் வந்து டேபிள் மேல இருக்கிற டஸ்ட்டும் இந்த ஃப்ரூட்ஸோட ரிமைனிங்கும் எடுத்து நான் த்ரோ பண்றேன். に落ちているゴミを拾ってくれる？ ஒச்சி அப்படின்னா டு ஃபால் டவுன். ஆப்ஷன் 4ல பாருங்க, கீழே இருக்கிற எல்லா டஸ்டையும் நீங்க எடுங்கன்னு இந்த பாய் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றாங்க. わかった。 ஓகே, ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஏன்னா ஆப்ஷன் 1 டேபிள் வந்து அந்த பையன் எடுக்கல, ஆஃபீஸ்ல இருக்க மெம்பர்ஸே வந்து எடுத்துடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் 2 இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து இந்த பிளேட்ல வைங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன ஒரு கமெண்ட். ஸோ ஆப்ஷன் 2 தான் அந்த மேன் ஃபர்ஸ்ட் பண்ற ஆக்ஷன்.